பிடித்தது 2 விருதுகள். நான் ரொம்ப ரசிக்கிறது, ரொம்ப தேவையானது, அத்தியாவசியம் நினைக்கக்கூடியது 2 விருது. அந்த 2 விருது எதுன்னு நான் சொல்லும்போதே புரிஞ்சுங்க. பழைய ஆசிரியர்களுக்கு அந்த விருது ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு விருது. ஸோ அது மாதிரி இன்னொரு விருது என்ன அப்படின்னா, இந்த சமூக ஆர்வலர்னு சொல்லி பொது சேவையில் இருக்க பாருங்க, அதுக்கு விருது கொடுக்குறாங்க பாருங்க. அதுவும் ரொம்ப என்னன்னா இப்போ பிறந்தவன் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் எதுக்கு பிறந்தவன் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி மனுஷன் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இதான் சொல்லுவாங்க சில பேர், சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், சாமி கும்பிட்றதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கானா, பிறக்கும் போதே ராமகிருஷ்ணான்னு சொல்கிற மாதிரி ஒரு அறிவு இருந்ததுன்னா பிறந்ததுலேருந்தே ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு இருப்போமே. அதெல்லாம் நம்ம 6 அறிவு கொடுத்ததுங்கிறது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே, சாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு இந்த சமூக சேவலர் ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் உதவி செய்கிறவங்கெல்லாம் என்னென்னா, தனக்குன்னு இல்லாமல் பொது சேவை அப்படிங்கிறதுல அவங்க மனம் வச்சு பண்ணுறதுனால தான் இன்றைக்கும், அதாவது அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய புகழ் மறையாமல் இருந்துருக்கும். அதனால தான் இன்றைக்கி காமராஜர்லேருந்து நம்ம அமரர் ஜீவாலேருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே இவங்களெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தனக்கென வாழாத மனிதர்கள்,